முதல்வர் வேட்பாளரா உதயநிதி? 2026 தேர்தல் களத்தின் செஸ். மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்ட பின்னணி என்ன? முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல் பரிசோதனைக்கு பின்பு ஓய்வில் ஒரு பக்கம் இருந்து வரும் நிலையில், மறுபக்கம் துர்கா ஸ்டாலின் வெளியிட்ட புத்தக விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த காலகட்டத்தில் சிரித்த முகத்துடன் துர்கா ஸ்டாலின் குடும்பத்துடன் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது முதல்வருக்கு உடல்நிலை சீராகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். இந்த நிலையில் கருணாநிதி மறைவுக்கு முன்பு வரை உதயநிதி ஸ்டாலின் அரசியல் களத்திற்கு வரவில்லை. அந்த வகையில் 2018 கருணாநிதி மறைவுக்கு பின்பு அரசியலில் என்ட்ரி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். உடனே அவருக்கு திமுக இளைஞரணி செயலாளர் பொறுப்பு. அடுத்து 2021 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து மிக குறுகிய காலத்திலேயே துணை முதலமைச்சர் என அதிகாரமிக்க பதவியில் கிடுகிடுவென உயரத்திற்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் கட்சி பதவிகளில் துணை இளைஞரணி செயலாளராகவே தொடர்கிறார். அவரால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அந்த கட்சியில் உள்ள சீனியர் தலைவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பதுதான் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வருவதற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர்கள் குடும்ப தரப்பிலிருந்து கொடுத்த அழுத்தமே மிக குறுகிய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதல்வர் வரை உயர்ந்ததற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சி பதவிகளிலும் உதயநிதி ஸ்டாலின் உயர் பதவிக்கு வருவதற்காக சமீபத்தில் மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சீனியர்களின் அழுத்தம் காரணமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடையிலேயே கருத்து வேறுபாடு என்று பரவலாக கூறப்பட்டது. அதே நேரத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் சுமார் 100 வேட்பாளர்கள் நான் சொல்கின்ற நபரை தேர்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் 2026 தேர்தலுக்கு பின்பு கட்சியும் ஆட்சியும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் என உதயநிதி ஸ்டாலின் காய் நகற்றுவதாகவும், ஆனால் இதற்கு திமுக மூத்த தலைவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலின் ஓய்வில் இருக்கையில் முதல்வருக்கு உடல்நிலையை காரணம் காட்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிக பவரை கொடுப்பதற்காகவே தற்பொழுது முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என்கின்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அல்லது பின்போ திமுகவின் செயல் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படுவார் என்றும், மேலும் அதே நேரத்தில் 2026 முதல்வர் வேட்பாளராக உதயநிதி அறிவிக்கப்படுவார் என்கிற தகவல் உண்மை இல்லை என்றும், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்திற்கு திமுகவின் முதல்வர் வேட்பாளராகவும் வெற்றி பெற்றால் முதல்வராகவும் தொடர்வார் என உறுதிப்படுத்துகிறது அரசியல் வட்டாரங்கள்.